நியூஸ் தமிழ் கழுகு. ரியல் எஸ்டேட் முதலாளிக்காக பேருந்து நிலையத்தை மாத்துறாங்கன்னு கொந்தளிக்கிறாங்க நாமக்கல் மக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரின் மைய பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தை நகருக்கு வெளியே 7 கிலோமீட்டர் தள்ளி அணைப்பாளையத்துக்கு மாத்த நகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து களமிறங்கி இருக்கான். இதுக்காக மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வர்றாங்க. பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுறதுனால வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படும், பொதுமக்களும் 7 கிலோமீட்டர் கூடுதலா பயணம் செய்ய வேண்டியிருக்கும்னு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. பேருந்து நிலையத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல சேலத்தை சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளருக்கு சொந்தமான சுமார் 200 ஏக்கர் இடம் இருக்கு. பல ஆண்டுகளா இந்த இடத்தை யாருமே வாங்க முன்வரல. அங்க 20 வருஷமா வீடும் கட்டல. இந்த நிலையில அணைப்பாளையம் ஏரி பக்கத்துல 7 ஏக்கர் 3 சென்ட் நிலத்தை ரியல் எஸ்டேட் நிறுவனம் பேருந்து நிலையத்துக்காக ராசிபுரம் நகராட்சிக்காக வழங்கி இருக்காங்க. அதனால இப்ப பேருந்து நிலையம் வர்றதுனால ஒட்டுமொத்த 193 ஏக்கர் நிலத்தினுடைய மதிப்பு எகிரி இருக்கு. இத கச்சிதமா முடிச்சு தந்தவங்களை ரியல் எஸ்டேட் நிறுவனம் வெயிட்டா கவனிச்சிருக்கான். இத அந்த தொகுதி எம்எல்ஏவோ அமைச்சருமான டாக்டர் மதிவேந்தன் கண்டுக்கல அப்படின்னு இதுக்காக போராடுற அமைப்புகளும் பொதுமக்களும் ஆதங்கப்படுறாங்க. கள ஆய்வுக்கு போன முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணி கட்சியை வளர்த்திடுங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு வர்றாராம். அதிமுக சார்பில் கட்சி பணிகளை மேற்கொள்ள 10 முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும் அந்த குழுவுல ஒருத்தர். அவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு களப்பணி செஞ்சு உள்ளரங்க கூட்டங்கள்ல பேசிட்டு வர்றாரு. அப்படி சில இடங்கள்ல பேசும்போது, ஏம்பா கடன் வாங்கியாச்சும் கட்சியை வளர்த்துடுங்க, தைரியமா நல்லா செலவு பண்ணுங்க, அடுத்த ஆட்சி நம்மளோடதுதான் என்ன அப்படின்னு ஹோப்பு கொடுத்துட்டு வர்றாராம். ஏற்கனவே செலவு பண்ண காசையே எடுக்க முடியல, கடன் வாங்கி வேற காசு செலவு பண்ண என்ன ஆகுமோ அப்படின்னு சில நிர்வாகிகள் புலம்பி தவிக்கிறாங்களாம். உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும்னு ரொம்ப ஆர்வமா திண்ணை பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்தவங்க அறிகுறியே தெரியலன்னு சோர்ந்து போயிருக்காங்களாம். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகள் பதவிக்காலம் இன்னும் 40 நாட்கள்ல நிறைவடைய போகுது. அடுத்த தேர்தல் டிசம்பர் மாத இறுதியில் நடத்தப்படும்னு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பல கிராமங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவர்கள் தோற்று போனவங்கன்னு பல தரப்பினர் இறங்கி வீடு வீடா போயிட்டு திண்ணை பிரச்சாரத்துல ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாமா வேணாமான்னு அரசாங்கம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப தேர்தல் நடக்க வாய்ப்பு இல்லையா, நாம தான் வீணா வீடு வீடா போய் அடைஞ்சுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு டயர்டானவங்க கிராமங்கள்ல திண்ணை பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணி இருக்காங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.